ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين. وقال نبي الله محمد صلى الله عليه وسلم: إن الله سمى المدينة طابة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியவர்களே, வாசத்துக்குரிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜுடைய அமல்களை நிறைவு செய்துவிட்டு மதீனாவை நோக்கி பயணித்து சிலர் மதீனாவில் தங்கியிருக்கிறார்கள், சிலர் மதீனாவை நோக்கி பயணிக்க இருக்கிறார்கள். நம்முடைய ஹஜ்ஜுடைய அமல் பூர்த்தியாகுவது என்பது, பரிபூர்ணம் அடைவது என்பது, அது மதீனாவுடைய பயணத்தை நாம் அமைத்துக் கொண்டு மஸ்ஜித் நபவியிலே ஏறத்தாழ 40 வக்துகள் சொல்வதன் மூலமாக அது பரிபூர்ணம் அடைகிறது. எப்படி நம்முடைய பரவான தொழுகைகள் என்பது பின் சுன்னத்துகள், முன் சுன்னத்துகள், நஃபில் போன்ற அமல்களை கொண்டு அது பரிபூர்ணமான ஒரு கைகேஜாக ஆகிறதோ, அதுபோல ஹஜ்ஜுடைய அமல்கள், பரவான அமல்கள் என்பது மக்காவில் நாம் செய்கிற அந்த 4 நாட்களுடைய அமல்களாக இருந்தாலும் கூட அதனுடைய பரிபூர்ணத்துவம் என்பது மதீனாவை நாம் வந்தடைந்து மஸ்ஜித் நபவியிலே சில பல வக்துகள் சொல்லுது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு ரவுலா ஷரீஃபை தியானத்து செய்து அங்கிருந்து நாம் நிறைவாக புறப்படுகிறோம். மதீனாவை அடைந்து மதீனாவிலே மறைந்து வாழும் மன்னர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவை தியானத்து செய்வது ஒரு முஃமினுடைய லட்சியமான ஆசையான ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலை நம்மால் ஹயாத்தில் பார்க்க முடியவில்லை. அவர்கள் கபரிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சலாம் அவர்களுக்கு எட்டி வைக்கப்படுகிறார்கள், பதில் சொல்கிறார்கள் என்றெல்லாம் ஹதீஸுடைய செய்திகளை நாம் பார்க்கிற போது அங்கே நாம் நின்று நபியிடத்தில் பேசுவது போல ஒரு எண்ணம் நமக்கு வர வேண்டும். அதனால தான் அங்க அந்த சலாம் சொல்லக்கூடிய விதம் கூட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். எப்படி கிடையாது, நாம இப்ப எப்படி சலவாத்து சொல்றோமோ அந்த மாதிரி அங்க சலவாத்து சொல்லக்கூடாது. எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது படர்க்கையான சலவாத். அதாவது அவர்கள் எங்கோ இருக்கிறார்கள் மதீனாவிலே, நாம் இங்கே இருக்கிறோம். அதனால நம்முடைய அந்த நபியின் மீது நாம் ஓதுகிற சலவாத் எப்படி இருக்கும் சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாணவியின் மீது அல்லாஹ் தஆலாவுடைய கருணையும் சாந்தியும் உண்டாகட்டும் என்று இங்கே இருக்கிற போது நம்முடைய துவா அப்படி இருக்கிறது. ஆனால் மாணவியனுடைய ரவுலாவிலே நின்று நாம் சொல்லுகிற வார்த்தை அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே, உங்களின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாகட்டும். நபியிடத்தில் பேசுவது மாதிரி ஒரு ஃபீல். உங்கள் மீது செல்லும்போது நமக்கு முன்னால் நிற்கிற ஆளுதான் நாம் செல்ல முடியும். நமக்கு முன்னால் ஒருத்தர் இருந்தாக்கா உங்கள் மீது அது உண்டாகட்டும் இது உண்டாகட்டும் என்று சொல்லுவோம். அப்போ மாணவியை நமக்கு முன்னால் நிறுத்தி நாம் பேசுகிற பாக்கியம் என்பதை அந்த தியானத்தின் வழியே கிடைக்கிறது. ரவுலா ஷரீஃபுக்கு முன்னால் நின்று நாம் சொல்லுகிற அந்த ஸலவாத், நபி நம்மை பார்ப்பது போல், நாம் நபியை பார்ப்பது போல், நபியிடத்தில் பேசுவது போல் ஒரு சிந்தனையை உண்டாக்குவதற்கால் அங்கே ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லக்கூடிய அந்த முறை கூட இப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் மார்க்க பெரியார்கள். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். அங்கே நின்று நாம் அல்லாஹ்வுடைய நபியை முன்னிறுத்தி ரப்பிடத்தில் நாம் கேட்கிற துஆக்கள் அது கபூலாகும். மேலான பெரியவர்களே, மதீனாவினுடைய சிறப்புகள் எவ்வளவோ இருந்தாலும் கூட மாணவியின் பிறப்பிடம் மக்கா, மக்காவிற்கு மாணவியின் மூலம் சிறப்பு இருப்பது என்பதை கடந்து கஅபத்துல்லாஹ்வின் மூலம் அதற்கு மாபெரும் கண்ணியமும் புனிதமும் இருக்கிறது. ஆனால் புனித மதீனா முனவ்வராவிற்கு நமது உயிருக்கு உயிரான இன்னும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களை கொண்டுதான் சிறப்பு. அவர்களுக்கு முன்னால் அந்த மதீனாவின் பெயர் மதீனாவே அல்ல. மதீனா தய்யிபா என்று அதற்கு பெயர் இல்லை, அதற்கு பெயர் யஸ்ரீப்.
குர்ஆனிலே கூட மதீனாவினுடைய முன்னாள் பெயர் இடம்பெற்றுள்ளது யஸ்ரிப் என்பதின் பொருள் இந்த தய்யிபாவுடைய பொருளை போல அது வேறு ஆப்போசிட்டான பொருள். நபி அவர்கள் மதீனாவிற்கு வருகை தந்த பிறகு சொன்னார்கள், இன்னல்லாஹ சம்மல் மதீனத தௌபா, அல்லாஹ் தஆலா மதீனாவிற்கு தய்யிபா என்று பெயர் சூட்டிவிட்டார். அன்றிலிருந்து இன்று வரை அது மதீனா தய்யிபா, பரிசுத்தமான நகரம். மாணவியின் கால்நடை பட்டதால் சஹாபாக்களின் வருகை அங்கே நிகழ்ந்ததால் அது பரிசுத்தமான நகரமாக மாறிப்போனது. நபியினுடைய வருகை, நபியினுடைய அந்த தஃபன், இதன் மூலமாகத்தான் புனித மதீனாவுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய சிறப்பை தந்தார். அதனால்தான் பெருமானாரின் வழியாக அந்த மதீனாவுக்கு சிறப்பு கிடைத்ததால் தான் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருந்து சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவை கண்ணியப்படுத்தினார்கள். மக்காவிலே குறிப்பிட்ட இன்ன இடத்திலிருந்து இன்ன இடம் வரை அதை ஹரமாக ஆக்கி கண்ணியப்படுத்தினார்கள். மதீனாவை நான் கண்ணியப்படுத்துகிறேன், மதீனாவில் நானும் சில பகுதிகளை புண்ணிய பகுதியாக அறிவிக்கிறேன். இங்கே உள்ள செடிகள் கூட பறிக்கப்படக்கூடாது, வெட்டப்படக்கூடாது. இங்கே உள்ள பிராணிகள் கூட விரட்டப்படக்கூடாது, ஓட்டப்படக்கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கும் ஹரம் என்கிற எல்லையை அமைத்தார்கள். செய்தனா அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மாணவியின் அந்த வார்த்தையை நான் கேட்ட பிறகு மதீனாவுடைய ஹரத்திற்கு உள்ளே ஏதேனும் பிராணிகள் நின்றால், மானோ அல்லது வேற ஏதேனும் பிராணிகள் நின்றால் நான் அதை விரட்டவோ ஓட்டவோ மாட்டேன். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மதீனாவை அவர்கள் புறத்திலிருந்து ஹரமான பகுதி என்று சொல்லி, புண்ணியமான பகுதி என்று சொல்லி, அங்கு இருக்கக்கூடிய பிராணிகளை விரட்டக்கூடாது, செடிவெளிகளை வெட்டக்கூடாது என்றெல்லாம் சொன்னார்கள். அப்ப முதல் கட்டமாக மதீனாவிற்கு தய்யிபா என்ற பெயர் சூட்டியவன் அல்லாஹ், தாபா என்று குறை பொருள், பரிசுத்தமானது என்ற பெயர் சூட்டியவன் அல்லாஹ். இரண்டாவது, அல்லாஹ் அந்த சூறாவை, அந்த மதீனாவை ஒட்டியுள்ள குபா நகரவாசிகளை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் பெருமை பாராட்டி சொல்கிறார். குபாவில் வாழ்ந்த அன்சாரிகள், குபாவில் வாழ்ந்த மக்கள் சிறுநீர் கழித்த பின்பவர்கள் மண் கட்டியை கொண்டு அந்த சிறுநீர் துளியை ஒத்தி எடுத்து உலர வைத்து பின்னர் தண்ணீரை கொண்டு கழுவார்கள். அதற்கு முன்னால் மக்காவில் அந்த பழக்கம் இல்லை. அவர்கள் இரண்டில் ஒன்றுதான் செய்வார்கள். அதுவும் கூட அந்த மண் கட்டியை கொண்டு ஒத்தி எடுத்தல், அப்படி இல்லைன்னா கழுவுதல். இது மாதிரி பெரும்பாலும் கழுவுதல் தான் அங்கே இருக்கும். ஆனால் குபாவிலே வசித்த மக்கள் திருநீரிலிருந்து சுத்தமாகிற போது கொஞ்சம் கூடுதலான சுத்தத்தை மேற்கொண்டார். உண்மையும் அதுதான். என்ன உண்மை? நம்முடைய மலம் ஜலம் கழித்த பின், குறிப்பாக திருநீர் கழித்த பின் அடிக்கடி நாம் செய்வது பிஷாபு தான் போவோம். பிஷாபுக்கு சென்ற பின்பு நாம் உடனே எழுந்துவிடக் கூடாது. சற்று நிதானித்து நல்ல முறையில் கழுவிட்டு வர வேண்டும். சஹீஹ் புகாரியில் வந்து ஹதீஸுகளுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கபரை கடந்து போனார்கள். அந்த 2 கபரிலே அடக்கப்பட்டவர்கள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். பெருமானார் சொன்னார்கள், இந்த 2 கபர் வாசிகள் வேதனை செய்யப்படுகிறார்கள். அதில் ஒருவர் திருநீர் கழித்துவிட்டு சரியாக சுத்தம் செய்யாமல் இருந்தார், அதன் காரணமாக வேதனை செய்யப்படுகிறார். இன்னொருவர் கோல் சொல்லிக் கொண்டு தெரிந்தார், அதன் காரணமாக வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக நபி அவர்கள் அந்த குபாவில் வசித்த மக்கள், அந்த குபாவில் வசித்த மக்களுடைய ஒரு தனித்தன்மை அல்லாஹ் புகழ்ந்து குர்ஆனில் சொல்லுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மதீனாவிற்கு இப்படியும் நமக்கு சிறப்பை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அதே போல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் நபவியிலே தொழுவதற்கும் ஏராளமான நன்மைகளை அறிவித்தார்கள். நாம் இந்த பள்ளியில் தொழுகிறோம், நீலூர் ஜாமியா மஸ்ஜிதில் தொழுகிறோம், நெய்வாசல் பெரிய பள்ளியில் தொழுகிறோம். எல்லாவற்றிற்கும் சேம் சவாப், ஒரே மாதிரி சவாப். ஒரு ரக்காத்துக்கு 10 ரக்காத்துடைய சவாப், ஒரு தொழுகைக்கு 10 வக்துடைய தொழுகைக்கான சவாப். ஆனால் மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழுதாலோ, மஸ்ஜிதுல் நபவியிலே தொழுதாலோ, மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸில் விட்டால் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே தொழுதாலோ, இந்த 3 பள்ளிக்கும் தனி சிறப்பு, அதிகப்படியான நன்மை. 50,000 வக்துகள் தொழுத நன்மை அல்லாஹ் மஸ்ஜிது நபவியிலே தொழுவதால் தருகிறார். இஸ்லாமிய பிரிவுகளே, அப்ப மஸ்ஜிது நபவிக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பிற்குரிய ஒரு இதை தந்தார்.
பெருமாள் அந்த மதீனாவை ரொம்ப நேசித்தார்கள். ஹதீஸில் வருகிறது, மதீனாவிற்கு வரும் முன்பு அவர்கள் மக்காவை நேசித்திருந்தார்கள். எப்பொழுது மதீனாவிற்கு வருகை தந்து முடித்தார்களோ பின்னர் மதீனாவை நேசித்தார்கள். சஹாபிகளுக்காக வேண்டியும் அதை நேசிக்கும்படி சொன்னார்கள். இப்படியே அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனத கமா ஹப்பிப இலைனா மக்கத அவ் அஷத் அவ் கமா அர்ஸல். நாங்கள் மக்காவை நேசித்ததை விட அதிகப்படியான விதத்தில் மதீனாவை அல்லாஹ் எங்களை நேசிக்க வைப்பாயாக என்று துஆ செய்தார்கள். உஹது மலையை நேசித்தார்கள். உஹது மலையின் மீது நின்று சொன்னார்கள், உஹது நம்மை நேசிக்கிறது, நாமும் அதை நேசிக்க வேண்டும். இப்படி எல்லாம் பல்வேறு வகையில் அவர்கள் மதீனாவை சிறப்புப்படுத்தினார்கள். இந்த உலகத்தில் சொர்க்கம் என்பது எந்த பகுதியிலும் இல்லை. ஆனால் மதீனாவிலே சொர்க்கத்தினுடைய ஒரு பாகம் என்பது பெரியவங்க சொல்வாங்க, என்னுடைய வீட்டிற்கும் என்னுடைய மெம்பருக்கும் மத்தியில் உள்ள இடம், வீட்டிலிருந்து புறப்பட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வைக்கிற அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்திற்கு போகிற பகுதி அது சொர்க்கத்தினுடைய ஒரு பூங்கா இருக்கிறார். ரவுலத்தும் ரியாதில் ஜன்னah, சொர்க்க பூங்காக்களில் ஒரு பூங்கா. அப்படியானால் துனியாவிலேயே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தின் ஒரு பகுதியை வைத்திருக்கிறான்னு சொன்னா அது புனித மதீனாவில் இருந்தார். கியாமத்திற்கு நெருக்கத்திலே தஜ்ஜால் உலகம் முழுக்க அவன் இடம் பெயர்வான், செல்வான், சென்று மக்களை வழிகெடுப்பான். ஆனால் புனித மதீனாவில் அவனால் நுழைய முடியாது. கொள்ளை நோய்கள், அதாவது இந்த காலரா போன்ற கொள்ளை நோய் மதீனாவிற்கு வராது. செல்வாங்க. ஒரு கட்டத்தில் பல்வேறு நாடுகள் வெற்றி கொள்ளப்படும். யமன் வெற்றி கொள்ளப்படும், ஷாம் வெற்றி கொள்ளப்படும், ஈராக் வெற்றி கொள்ளப்படும். மக்கள் எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்ட ஊருக்கு அவர்கள் புலம்பெயர்ந்து செல்வார்கள். பெருமானார் சொல்கிறார்கள், அவர்களுக்கு மதீனா தான் சிறப்பிற்குரிய ஊர், மதீனா தான் மிக பொருத்தமான ஊர். அதை விட்டு அவர்கள் செல்லலாமா, செல்லாமல் இருக்க வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படி பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கியுள்ளது. எனவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் அந்த மதீனாவில் சென்று நாயகத்தை ஜியாரத்து செய்து வருவது சுன்னத். மதீனாவிலே சொல்லுவது அதிகப்படியான சவாபை தருகிறது. சஹாபாக்களின் அந்த மஸார்களிடத்தில் நாம் நின்று அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் ஓதி அவர்களுக்கு அந்த அந்தஸ்து உயர்வுக்காக வேண்டி துஆ செய்வது என்பது நம்முடைய ஒரு பிரதிபகாரம் என்பதை நினைவுபடுத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ் உம்ராவுடைய பாக்கியங்களோடு ஜியாரத்துடைய பாக்கியங்களையும் சேர்த்து தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.